அற்புதமான குபேர தீபத்தை தான் இன்றைக்கி எப்படி ஏற்றி நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். 2 பொருளுமே குபேரனுக்குரியது. அது ஒரு கருமத்தங்காய், அதே மாதிரி அந்த இலை, நம்ம தீபம் ஏற்ற போகிற அந்த இலை பேய் மிரட்டி இலைன்னு சொல்கிறது, அது குபேரனுக்கே உரிய அந்த மூலிகை. இதை பாருங்கள், அழகாக நம்ம ஒரு சின்ன தாம்பாளத்தில் நம்ம பூக்கள், நான் வந்து அஷ்டமி, இன்றைக்கி வளர்பிற அஷ்டமி அப்படிங்கிறதுனால 8 சங்கு புஷ்பங்களை நான் வச்சுருக்கேன். அது அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமாகவும் நம்ம வச்சுக்கலாம். அதற்கு நடுவில் ஒரு அகலில் வந்து மஞ்சள் அச்சதையோ அரிசி எதுவோ ஒன்று நீங்கள் பரப்பி அது மேலே, ஏன்னா அது நிற்காது, அந்த காய் வந்து நிற்காது இல்லையா, நம்மளுக்கு ஒரு புடிமானம் வேணும், ஒரு லக்ஷ்மி கடாட்சத்துக்காக நம்ம செய்ய போகிறோங்கிறோன்னா அச்சதை போட்டிருக்கேன். இந்த காயை சுத்தமாக உள்ள இருக்கிற விதையெல்லாம் குடஞ்சி எடுத்துடணும். இதுதான் பேய் மிரட்டி இலை அப்படின்னு சொல்கிறது, பெருந்தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம கஷ்டம், தீவினை செய்வினையெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டு மன நிம்மதியை இழந்து குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழப்பத்துக்கு மேலே குழப்பம், சண்டைக்கு மேலே சண்டையாக இருக்கும், ஒரு மன நிம்மதியாக இருக்காது, பண வரவுகள், நம்ம தொழிலையும் முன்னேற்ற தடைகள் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறது மிகவுமே சிறப்பு. இந்த மூலிகையை வந்து நான் வந்து காய வச்சுருக்கிறேன், சுருட்டி காய வச்சு நான் டப்பாவில் வச்சுப்பேன். நமக்கு எப்போ தேவையோ நம்ம அதை ஏற்றிக்கலாம். முக்கியமாக இதை வந்து பௌர்ணமி தினங்களில் காளி கோயில் அந்த மாதிரி கோயிலில் நம்ம ஏற்றுவோம். இது நம்ம குடும்பத்தில் ரொம்ப பாதிப்பு இருக்குங்கக்குள்ளே நம்ம குலதெய்வத்தை வேண்டி இந்த தினங்கள்லாம் நம்ம வெள்ளிக்கிழமையில் அஷ்டமி இது இன்றைக்கி தான் ஏற்றணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ நம்ம தெய்வத்தை வேண்டிட்டு நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர சொல்லி, சில இடத்துல குலதெய்வ கட்டு விழுந்திருக்கும், அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம தெய்வம் வந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு நம்ம குலதெய்வ கலசம் எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா, அதுமாரி இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நம்மளை வீட்டோட நிலப்படி நம்ம வீட்டோட ஒவ்வொரு ரூம்லையும் கொண்டு போயிட்டு நல்லா ஒரு எப்படி ஆரத்தி நம்ம காட்டுவோம்ல அதை போல் காமிச்சு எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஒரு பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தோட கலசத்துக்கும் நான் வந்து ஆரத்தி எடுத்திருக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு பலனை இது நமக்கு தரும். நீங்கள் இதை தொடர்ந்து 9 நாட்கள் கூட ஏற்றலாம். உங்கள் கஷ்டம் எத்தனை நாள் தீருதோ அது வரைக்கும் கூட நீங்கள் ஏற்றி பலன் பெறலாம். நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்குள்ள இது ஒரு சாதாரண விஷயம். போகிற பாக்கில் ரோட்டோரத்தில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். நான் நல்லெண்ணெய் தீபம் தான் இன்றைக்கி ஏற்றியிருக்கேன். நீங்கள் சாதாரண திருநூல் கூட போட்டு ஏற்றலாம். நம்மள்ட்ட அந்த இலை இருந்ததுனால அந்த இலையில் ஏற்றிருக்கு. அந்த இலை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், கிராமங்களில் கிடைக்கும். அப்படி இல்லைனா கூட இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் 10 ரூபா அப்படி தான் இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு கண்டிப்பாகவே இது ஏற்றலாம். ரொம்ப அற்புதமான சக்திகளை நமக்கு கிரகிச்சு தரும். சக்திகளை கிரகிச்சு தரதோ இல்லையா, நம்ம வீட்டில் இருக்க தீய சக்திகளை எல்லாம் இது அடித்து விரட்டிடும். இது குபேரனுக்கு உரிய மூலிகைங்கிறதுனால நான் வந்து குபேரனோட படத்துக்கு காட்டுறேன். இந்த படத்தில் அலமேல் மங்கையும் பெருமாள், குபேரன், காமதேனு, கற்பக விருட்சம் அன்று அனைத்து மங்கள பொருள்களும் இந்த படத்தில் இருக்குது. நம்ம குபேர வாசல் பாடல் தினமும் தீபம் ஏற்றி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அகல் தீபம். அதனால் நான் அவங்களுக்கு காட்டி நான் அதை பூர்த்தி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் பூஜை ரூம்லேயும் உங்கள் வீடுகளுக்கும் காட்டி பலனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைய தினமே முடிஞ்சவர்கள் இதை செய்து பலனடையுங்கள் என்றால் இன்றைக்கி சனிக்கிழமை அஷ்டமி தினமாக இருக்கிறது. அற்புதமான பலன் கிடைக்கும். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.